வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஊழல் சம்பந்தமான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அந்த ஊழல் சம்பந்தமாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அமைத்த குழு அந்த ஊழல் பட்டியலை தயாரிக்கிறது. அதற்கு இறுதி வடிவம் கொடுத்து மாண்புமிகு குடியரசுத் தலைவரை நாங்கள் சந்திப்போம். அதாவது அதிகாரிகள் ஊழல் பண்ணா நடவடிக்கை எடுக்கிறோம். அதிகாரிகள் ஊழல் பண்ணா இந்த ஆட்சியில அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. முதலமைச்சர் அமைச்சர் ஊழல் பண்ணா என்ன பண்றாங்க? அவங்க பதவி நீக்கம் செய்யணுமா இல்லையா? அவங்கள மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது? பிரதமர் மோடி என்ன சொன்னாரு? இந்த இரட்டை ஆட்சியில, எங்களுடைய ஆட்சியில, என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா 100க்கு 100 இது ஊழல் செய்யற ஆட்சி. 2026 ஊழல் செய்கிற அதிகாரிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக அவர்களை சிறையில் தள்ளுவோம். அதே போல இந்த ஆட்சியாளர்களும் ஊழலில் சிக்கியிருக்கின்ற ஆட்சியாளர்கள் இவர்களும் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சி மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது. அவருடைய பின்னணி தான் முருக பக்தர் மாநாடு. எல்லோரும் முருக பக்தர் தான், நானும் முருக பக்தர் தான். மாநாடு நடத்த பற்றி பிரச்சனையே கிடையாது, மாநாடு நடத்தலாம். அதாவது முருகனுக்கு விழா எடுக்கிறது, மாநாடு நடத்துறது. இப்ப திருச்செந்தூர்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தலைமையில அங்க குடமுழுக்கு நடத்த போறாங்க. கோயில்ல எல்லா கோயில்ல கும்பாபிஷேகம் பண்றாங்க. ஆனா இந்த முருக பக்தர் மாநாடுன்னு சொல்லி அதை ஒரு அரசியலாக்கி அதுல அரசியல் லாபம் தேட பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது. அதன் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியும் RSS இயக்கம் இருந்து அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி RSS இந்த சூழ்ச்சி வலையில் மாட்ட மாட்டார்கள். தவேக தலைவர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு ரிஷிவந்தியம் கெடிலம் கூற்றோடு பகுதியில் தவேகவினர் பேனர் வைத்தனர். திமுகவினர் பேனர் வைக்கக்கூடாது என எச்சரித்தனர். அதையும் மீறி தவேகவினர் பேனர் வைத்தனர். ஆத்திரமடைந்த திமுகவினர் நள்ளிரவில் பேனரை கிழித்து எறிந்தனர். இதனால் தவேக மற்றும் திமுகவினரிடையே நள்ளிரவில் மோதல் ஏற்பட்டது. திமுகவைச் சேர்ந்த உளுந்தூர்பேட்டை ஊராட்சி தலைவர் ராஜவேல் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் தாக்கியதில் தவேக தொண்டர்கள் சரவணன், ஜெயமணி ஆகியோரின் மண்டை உடைந்தது. திருக்கோவிலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினர். மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ரிஷிவந்தியம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜெகதலா பாலாஜி நகரைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவரது லாரி அருவங்காட்டில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு பொருட்கள் ஏற்ற காலியாக சென்றது. டிரைவர் ஹரி, கிளீனர் செபாஸ்டியன் சென்றனர். அருவங்காடு CTC காலனி அருகே அதிவேகத்தில் சென்ற லாரி தடுப்பை உடைத்து அங்கு பார்க்கிங் இடத்தில் நிறுத்தி வைத்திருந்த கார் மீது மோதிய லாரி அந்தரத்தில் தொங்கி நின்றது. இதில் கார் 30 அடி பள்ளத்தில் உருண்டது. காயமடைந்த டிரைவர், கிளீனர் இருவரும் குன்னூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வெலிங்டன் போலீசார் விசாரிக்கின்றனர். இருவரும் குடி போதையில் அதிவேகத்தில் வந்ததாக விபத்து ஏற்படுத்தியதை நேரில் பார்த்த மக்கள் போலீசிடம் தெரிவித்தனர். அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு 2 கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு 1 மணி நேரம் போராடி லாரி மற்றும் காரை மீட்டனர். ஹைவே பேட்ரோல் போலீசார் மற்றும் டிராபிக் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர்.